ஹலோ மகளே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, கிளாஸ் ஏ விசஸ் கிளாஸ் ஏபி விசஸ் கிளாஸ் டி இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ஏன் இப்படி எதுக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஏன் இப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யார் கண்டுபிடிச்சாங்க, யார் கம்பெனி மூலமாக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் தனுஷ் ரேடர்ஸ். அதேமாதிரி 5.1 2.1 7.1 எதாக இருந்தாலும் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் ஒரு 4 மாடல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அதேமாதிரி 2.1 ஃபுல் அண்ட் ஃபுல் நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அதேமாதிரி அந்த ஆர்டர் செய்யும்போது உங்களுக்கு 2.1 ஃபுல்லாக எப்படி பண்ணுறோம், எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த 2.1 வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதேமாதிரி என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றி நான் ரேட் எல்லாமே உடனே கீழே அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு விட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா போயிடலாம். ஒருத்தர் பார்த்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், தற்கூறிவன் இவனுக்கு எதுவுமே தெரியல, STK 414 ஐசி பற்றி போடும்போது அதில் போட்டிருந்தார். அவர் எந்த நோக்கத்தில் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் ஆனால் நான் அப்படி அதை எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். தப்பு பண்ணியிருக்கனால தான் அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா லென்த்தாக இழுத்துட்டு போகாமல் டக்குன்னு முடிக்கிற மாதிரி, ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி டக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமைஸ்டாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் இது ரொம்ப முக்கியம். டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிளாஸ் ஏ விசஸ் கிளாஸ் ஏபி, அதேமாதிரி கிளாஸ் டி, இது பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி, நம்ம ஏன் ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ சோர்ஸ்க்காக ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, மைக்ரோஃபோன் எப்படி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸ்மாலான சிக்னல் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். நம்மளுடைய பெரிய ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் தேவை. அதே மாதிரி அதனால தான் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிஃப்ரெண்ட்டான கிளாஸஸில் ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் டீட்டெயில். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி, பவர் எஃபிஷியன்சி, ஹீட் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா சிலருக்கு வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். வேகமாக பேசுகிற மாதிரி இருந்தால் ஸ்லோ ஸ்பீட் வச்சுக்கோங்க. வீடியோ டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு எண்ணத்தில் டக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. சிலர் அதிக நேரம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பேசும்போது கண்டிப்பாக லாங்காக தான் வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டோம் அப்படின்னா சுருக்கி ட்ரை பண்ண பார்க்குறேன். அதேமாதிரி ஃபார்முலா, அதாவது எஃபிஷியன்சி, ஆம்ப்ளிஃபையரோட கான்செப்டோடைய ஃபார்முலா எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பவர் ஆர் இன்புட் பவர் இன்ட்டு 10 வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இன்புட் பவர் பார்த்துட்டோம் அப்படின்னா 100 வாட்ஸ் அப்படிங்கும்போது அவுட்புட் பவர் பார்த்துட்டோம் அப்படின்னா 30 வாட்ஸு. அப்படிங்கும்போது ரிமைனிங் 70 வாட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட்டாக வேஸ்ட் ஆகும். ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுறவங்க என்ன அப்படின்னா ஹீட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 30% தான் வரும். அப்படிங்கும்போது மீதி 70 வாட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டாக வேஸ்ட் ஆகும். ஓகே, இதுதான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருடைய எஃபிஷியன்சி கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. 30% எஃபிஷியன்சி பற்றி நான் போட்டிருக்கேன். இது பார்த்துட்டோம் அப்படின்னா இதையும் புரியல, தற்குறி அப்படின்னீங்கன்னா அப்புறம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஓகே, அவங்கள பற்றி பேச வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையரில் பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னல் பார்த்துட்டோம் அப்படின்னா சைக்கிள் 360 கண்டக்ட் ஆகும். 360 டிகிரியில் கண்டக்ட் பண்ணும். மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்னல் பாசிட்டிவ் பாதி, நெகட்டிவ் பாதி, போத் டைமில் 2 டைம், அதாவது ரெண்டுமே ஆன் டைமில் டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்கும். ஓகேங்களா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒர்க்கிங் ஸ்டெப்பு, இன்புட் ஆடியோ சிக்னல் டிரான்சிஸ்டரில் பேஸுக்கு போகும். டிரான்சிஸ்டர் எல்லா நேரத்துலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்டிவில் தான் இருக்கும். ரீஜன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவில் தான் இருக்கும். கண்டினியூஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஆம்ப்ளிஃபையரில் சிக்னல் ஸ்பீக்கருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா போகும். இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது டிரான்சிஸ்டர் எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கும். ஓகே, ஏன் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர் பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வெரி லீனியரான ஆம்ப்ளிஃபிகேஷனாக இருக்கும். லீனியரான ஆம்ப்ளிஃபிகேஷன், லோ டிஸ்டார்ஷன் வரும். அதே மாதிரி ரொம்ப ஒரு அக்யூரேட்டான சவுண்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அது ஆடியோ ஃபைல் சிஸ்டமில் பியூராக பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஏல பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சி 20% to 30% இருக்கும். ஓகேங்களா,
அது எஃபிஷியன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த தரத்தை தான் எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 100 வாட்ஸ், அவுட்புட் 25 வாட்ஸ் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். ரிமைனிங் 75 வாட்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட் சிங்கில் ரெக்யூட் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்டுக்கு, ஹைஃபை ஆடியோ சிஸ்டம்த்துக்கு, ஆடியோ ஃபைல் அப்படிம்பாங்க, ஆடியோ ஃபைல் ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த ஹை ரேஞ்சில் 4 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் டிவைஸில் என்னென்னு பார்க்கலாம். பிராண்டில் பாஸ் லேப்ஸில் ஹை அண்ட் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையரில் வரும். அதே மாதிரி அக்குஃபேஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ ஃபைல் ஆம்ப்ளிஃபையர் வரும், அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சக்டனில் ஆடியோ பியூர் கிளாஸ் ஏ ஆம்ப்ளி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை எண்டில் ஸ்டுடியோ ஹெட்ஃபோனுக்கு ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எக்ஸலண்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி வெரி லோ டிஸ்டார்ஷன் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ எஃபிஷியன்சி, கிளாரிட்டி அப்படிங்கிறது. அதாவது ஹீட் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஹீட் வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்கும். ஓகே, கிளாஸ் ஏபிக்குள்ளே வரலாம். ஓகே, கிளாஸ் ஏ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சாச்சு. கிளாஸ் ஏபிக்குள்ளே வந்துடலாம். கிளாஸ் ஏபி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஏபி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காம்பினேஷனில் வந்து அதாவது வந்து கிளாஸ் ஏவும் அண்டு கிளாஸ் பி உடைய வந்து கோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் பிட்வீன் எஃபிஷியன்சி அண்டு சவுண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி டைப்பில் வரும். கிளாஸ் ஏவும் அண்டு கிளாஸ் பி ரெண்டுமே சேர்ந்து எஃபிஷியன்சி அண்ட் சவுண்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும். எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிரான்சிஸ்டர் 1 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் பாசிட்டிவ் ஹாஃப் சிக்னலில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்சிஸ்டர் 2ல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் நெகட்டிவ் ஹாஃப் சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைடு பாசிட்டிவ் ஒரு சைடு நெகட்டிவ் இந்த மாதிரி தான் டைப்பில் டிரான்சிஸ்டர் எல்லாமே யூஸ் ஆகும் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனில். அதே மாதிரி ஏன் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ரியேட் ஆகும் அப்படின்னா அதாவது வந்து போத் டிரான்சிஸ்டர் 2 டிரான்சிஸ்டருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்லைட்லி ஓவர்லேப்பில் கனெக்ட் பண்ணும். ஓகே, பியூரான கிளாஸ் பியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரில் ப்ராப்ளம் வரும். அது எப்படி என்ன அப்படிங்கிறது கிராஸ் ஓவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஸ்டார்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்விட்சிங் பாயிண்டில் சிக்னல் கேப் வரும். ஓகே, அதனால தான் கிளாஸ் ஏபி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்மால் பயாஸ் கொடுத்து போத் 2 டிரான்சிஸ்டரையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லிட்டில் பிட்டில் கனெக்ட் பண்ணணும். லிட்டில் பிட்டில் அப்படிங்கும்போது 2 அதை வந்து சின்ன பயாஸில் இருந்து கொடுத்து 2 டிரான்சிஸ்டருக்குமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணும். ஓகே, சின்ன அளவில் கனெக்ட் பண்ணும். ஸோ டிஸ்டார்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். எஃபிஷியன்சி அப்படிங்கும்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 50% to 70% வரைக்கும் கிடைக்கும். ஓகே, கிளாஸ் ஏல வந்து 20 to 30 இந்த அளவு தான் வரும். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 50% to 70% வரைக்கும் வரும். ஏன் கிளாஸ் ஏபி எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் கிளாஸ் ஏபி ஏன் ஹோம் ஆடியோவிலேருந்து நம்மளுடைய ஆடியோஸ் அதாவது வந்து செட்டு நம்ம திருவிழாவுக்கு போட பெரிய பெரிய ஆம்பில் இருந்து ஏன் ஏபி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து சின்ன பயாஸ் கொடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் 50% to 70% கிடைக்கும். இன்புட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 100 வாட்ஸ்க்கான இன்புட்டை தரோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 60 வாட்ஸ்க்கான இது தரும். ஹீட் சிங்கில் வேஸ்ட் ஆகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 40 வாட்ஸ் வேஸ்ட் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஏபியில் மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வைட்லியாக இருக்க யூஸ்ஃபுல் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனில் என்ன வேணால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹோம் தேட்டரில், இந்த கார் ஆடியோவில், கெட்டர் ஆம்ப்ளிஃபையரில், கன்சியூமர் ஆடியோ சிஸ்டத்தில் இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி யமகா, டெனானில், மேரன்ஸில், எலக்ட்ரிக் கிட்டாரில் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்லையும் கிளாஸ் ஏபி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பெட்டரான எஃபிஷியன்சி இருக்கும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டில் ப்ரொடியூஸ் ஹீட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஸ்லைட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஸ்டார்ஷன் வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஏற்றும்போது இந்த டிஸ்டார்ஷன் வரும்னு சொல்லியிருப்போம். கண்டிப்பாக எல்லா நம்மளுடைய கிளாஸ் ஏபிலையும் வரும். பட் ஆனால் அதை லிமிட் பண்ண கூடிய டிரைவர் செக்டாரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நம்ம என்ன தான் ஆல்ட்ரேட் பண்ணாலுமே லைட்டாக டிஸ்டார்ஷன் இருக்க தான் செய்யும். அது ஏன் அப்படிங்கும்போது நம்மளுடைய கிளாஸ் ஏபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே போத்தாக வேலை செய்கிறனால கண்டிப்பாக டிஸ்டார்ஷன் வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஆம்ப்ளிஃபையர் அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டெக்னீஷியன் கையில் தான் இருக்குது. கிளாஸ் டி பற்றி பார்க்கலாம். ஓகே, வீடியோ சீக்கிரமாக முடிக்கலாம்.
அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு தான். இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதை விட டெக்னிக்கலாக யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு. ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒரு வீடியோ போட்டாலுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக போகணுன்னு நினைக்கிற ஆள் நான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி நம்ம டெக்னீஷியனாக இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு காரணத்தால் இப்போ சக்தி போர்டை பற்றி சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு காரணத்தால் எஸ்டிகேவை பற்றி போவோம். அந்த எஸ்டிகே பற்றி போகும்போது நம்மளே அறியாமல் ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சில பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டார் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லை அப்படிங்கும்போது, நம்ம இந்த டிரான்சிஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எஸ்டிகே ஏதாவது ஒரு சூழ்நிலையினால நம்ம தெரியாமே நம்ம பேசுவோம். அப்போது பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்சிங் ஆம்பிளிஃபையர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது கிளாஸ் டி டிஜிட்டல் ஆடியோ ஆம்பிளிஃபையரில் இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்விட்சிங் டெக்னாலஜியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதுமாதிரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது டெக்னிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஒர்க்கிங் ஸ்டெப்ஸ் என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி PWM ஒரிஜினல் சிக்னலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வந்து டிரான்சிஸ்டாரில் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் ஸ்விட்சஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்சில் வேலை செய்கிற மாதிரி ஆப்ஷன் இது. அதனால தான் கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் நிறைய அது ஹீட் ஜென்ரேட் பண்ணாது. ரொம்ப ஒரு எஃபிஷியன்சியான இது இருக்கும். அவுட்புட் ஃபில்டரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ சிக்னலில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அது. ஓகே, டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணும். டிரான்சிஸ்டர் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணும். ஃபுல்லாக எப்பயுமே அதை வந்து ஆல்டர்னேட் எல்லா டைமும் ஆனில் தான் இருக்கும். அது ஃபுல்லி ஆஃபில் இருக்கும். ஒன்று எல்லா நேரத்துலையும் ஆனில் இருக்கும், இல்லைனா எல்லா நேரத்துலையும் ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி டைப்பு. ஸோ பவர் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக ஆகும். ஓகே, ஏன் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப் பண்ணது அப்படின்னா இன்ஜினியர் எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லி ஹையர் எஃபிஷியன்சியில் சின்ன ஆம்பிளிஃபையர் சைஸில் அதேமாதிரி பேட்டரி பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேவிங் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சது தான் அந்த ஆம்பிளிஃபையர். ஸோ மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் டி பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டியில் 85% to 95% வரைக்குமே வரும். ஓகே, அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் டி யூஸ் பண்ணும்போது நம்ம வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 12 வோல்ட் to 12 வோல்ட் டைரக்ட் லைன் கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம வீட்டு செட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணி அக்யூரேட்டான வோல்ட்டு தரும். ஏன் அப்படின்னா அது கண்டுபிடிச்சதே அதுக்காக தான். வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக போகக்கூடாது. கம்மியான வோல்டேஜில் பவர் அவுட்புட் எடுக்கணும். அதே சமயத்தில் வேஸ்டேஜ் அதிகம் ஆகக்கூடாது. ஓகே, பவர் எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும். ஓகே, இன்புட் எக்ஸாம்பிள் என்ன வந்து பார்க்குறோம் அப்படின்னா 100 வாட் கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட்டில் 90 வாட்ஸ் ஆச்சு கிடைக்கும். ஹீட் லாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெறும் 10 வாட்ஸ் அந்த மாதிரி தான் ஹீட் ஆகும். ஹீட் லாஸு அவ்வளோதான் ஆகும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 90% வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ஹீட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இதை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இருக்குது இல்லைங்களா, ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை சப்வூஃபரில், பி ஆம்பிளிஃபையரில், ப்ளூடூத் ஸ்பீக்கரில், இந்த மாதிரி டைப்லலாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணோம். அதேமாதிரி JBL Flip 6ன்னு இருக்குது. அது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே கூகுளில் நீங்களும் ஒரு தாட்டி செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு நாலேஜ் நல்லா கெயின் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஓகே, மாடர்ன் கார் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதேமாதிரி பி ஆம்பிளிஃபையரில் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, நம்ம அதாவது வந்து இப்போ பார்ட்டி ஈவெண்ட்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பாக்ஸாக இருக்கும். ஒரே பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வச்சுருப்பாங்க. மியூசிக் பிளேயரு அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு இல்லை 12 இன்ச்சு யூஸ் பண்ணுவாங்க. 12 இன்ச்சில் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து மிட்ரேஞ்சு எல்லாமே இருக்கும். அதில் எல்லாமே ஒரே பாக்ஸில் எல்லாமே அடக்கியிருப்பாங்க. அதிலலாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் டி தான் யூஸ் பண்ணுவாங்க. பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. ஃபைனல் கம்பேரிசன் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் அப்படிங்கும்போது கிளாஸ் ஏ விசஸ் கிளாஸ் ஏபி விசஸ் கிளாஸ் டியை பற்றி பார்த்துருக்கோம். இப்போது எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஏ அப்படிங்கிறது 20 to 30% தரும். அதே மாதிரி கிளாஸ் ஏபிங்கிறது 50 to 70% தரும். கிளாஸ் டி அப்படிங்கும்போது 85 to 95% வரைக்கும் தரும். ஓகே, ஹீட் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது கிளாஸ் ஏ வந்து பார்த்தோன்னா அப்படின்னா ஹீட் அதிகமாகவே வரும். கிளாஸ் ஏபி அப்படி பொறுத்த வரைக்கும் மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்காது, ரொம்ப லோவாக இருக்கும். சவுண்ட் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிளாஸ் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிளாஸ் ஏல எக்ஸலண்ட்டாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி.
அதே மாதிரி கிளாஸ் ஏபியில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்முடைய கிளாஸ் டியில் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கும், குட்டாக இருக்கும். அதே மாதிரி சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த பவர் ஆம்ப் எடுத்துக்கும்போது பெருசாக இருக்கும். பட் கிளாஸ் டி எடுத்துக்கும்போது ரொம்ப சின்னதாக கம்பேபிலிட்டியாக இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. ஓகே, கிளாஸ் ஏல வந்து பார்த்துட்டோம்னா JLH 1969 அந்த மாடலில் கிளாஸ் ஏல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாஸ் ACA இந்த மாதிரி டைப்பில் 5 வாட் டு 15 வாட் வரைக்குமே இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் ஏபியில் TDA 2030 LM3886 இந்த டைப்பு. அதே மாதிரி TDA 7294 இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா 20 வாட்ஸ் டு 100 வாட்ஸ் வரைக்கும் இந்த மாடலில் வரும். அதே மாதிரி கிளாஸ் டியில் TPA 3116, TPA 3118, IRS 2092 இந்த 3 மாடலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து மினிமம் 30 வாட்ஸ்லேருந்து 100 வாட்ஸ் வரைக்குமே தரக்கூடிய தன்மை இருக்குது இதில். ஹீட் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் வேணும் 2.1, 5.1, 7.1 எதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். எந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா நமக்கும் மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்காது. நீங்கள் அதை வந்து என்கொயரி கேட்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நான் எது போட போகிறேன், நான் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன போட போகிறேன், அதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன விருப்பம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் போட்டு தருவேன். அதேமாதிரி நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது மாறுபாடு ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ட்ரேட் பண்ணி நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆம்ப்ளிஃபையர் நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி லோ பட்ஜெட்டில் ஹை பட்ஜெட்டில் எதாக இருந்தாலும் சரி, எந்த டைப்லேயே இருந்தாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஹோம் தேட்டர் இந்த மாதிரி, இல்லை ஆடியோ சிஸ்டம் வந்து ஆட்டோவுக்கு, லாரி இந்த மாதிரி செட்டாக இருந்தாலும் சரி, ஓகே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூடியூப்பில் அதிகமாக போட்ட மாதிரி எனக்கு தெரில, நான் தான் ஃபஸ்ட்டாக போடுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னு. ஏன்னா ஒரு கமெண்ட் பண்ணனால எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அது 22 நிமிஷமாக என்னமோ அது நான் புரிஞ்ச மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருக்குது. பட்டு ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இனிமேல் சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.